கருவறைக்குள்ளார அதெல்லாம் தான் நடக்குது. அதெல்லாம் நம்ம போனால் கண்டுபிடிச்சிருவோன்னு. கருவறைக்குள்ளார போகக்கூடாதுங்க, நம்மளை பார்ப்பனர்களாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் தெற்கு மாவட்டங்களில் இருக்கிற கோயில்கள்லாம் நான் ஆண்களை சட்டையை கட்ட சொல்கிறது அதுக்கு தான். பூணூல் போட்டிருக்குமா இல்லைன்னு பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளார இவன் அதுக்குள்ளார என்னென்ன இவன் பண்ணுறாங்கிறது யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கற்பகுலத்துக்குள்ளார வரக்கூடாது. கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஸ்திரிங்க ஏஸ்திரிங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தான் கோயிலை கட்டுறாங்க. கட்டி முடிச்சு சிலையை வச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக முடியாது. சனாதன தர்மத்தின்படி பெண்களை இடிப்பிறவிகள். நிர்மலா சீதாராமங்கிற பாப்பாத்தையும் அவங்க கூப்பிடல, ஏன்னா பெண் இடிப்பிறவி, அவங்களே அவங்க கூப்பிடல. நாடாளுமன்ற கட்டடம் திறக்கிறாங்க, திரௌபதி முர்முக்கு அழைப்பு இல்லை. இளையராஜா என்னென்ன பண்ணி பார்த்தாரு, கூப்பிடல. இதையெல்லாம் பார்க்க போங்க. அதை விட்டுட்டு கர்ப்பகிரகத்தில் தான் கடவுள் இருக்குன்னு நம்புறாருனாக்கா இளையராஜா அவனுடைய பக்தியினுடைய இது அவ்வளோதான் தெரியுது. அதுதான் இன்றைக்கி இளையராஜாவுக்கு நடந்தது. அவரை பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. முயற்சி பண்ணுங்க, என்றைக்காவது ஒரு நாள் உங்களையும் முயற்சி பண்ணுறாரு. தன்னை பிராமணா காட்டிக்கிறதுக்கு பார்க்குறாரு. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. இந்த இளையராஜா அவர்களுக்கு நேற்றைய முன்தினம் நடந்த ஒரு சம்பவம், அவர் இந்த கோயில் கருவறைக்குள்ளார அர்த்த மண்டபத்திலே நிறுத்தப்பட்டார் அப்படின்றதெல்லாம், அதுக்கு அவருமே மறுப்பு தெரிவிச்சிட்டார். இல்லை, எனக்கு அப்படிலாம் நடக்கலை, வதந்திகளை பரப்பாதீர்கள் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இது என்ன விதி சார்? இது இவங்க தான் போகணும் அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா, அந்த கோயில் கருவறை, அந்த அர்த்த மண்டபம், இதெல்லாமே யார் போகணும் யார் போகக்கூடாது அப்படின்றது பல நாட்களாக பல வருடங்களாக இருக்கக்கூடிய கேள்வி இது. இந்த ஜியர் அப்படின்றவர் யார், அதுக்குள்ளே யார் போகணும்? ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு இருக்குது, இந்த நபர்கள் தான் போகணும், இவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இதோட பின்னணி என்னவா இருக்குது? அது சனாதனங்கிறது ஒரு குழப்பமான ஒரு விஷயங்க. குழப்பமான விஷயம். ஆமாம். அதில் மனிதர்களையே வர்க்கபேதத்தை உண்டாக்குற ஒரு இது. ஏன்னா அதை கொண்டு வந்தவர்கள் ஆரியர்கள். ஆரியர்களுக்கு நாடு கிடையாது, சொந்த நாடு கிடையாது, நாடோடிகள். எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊருக்கு போய் அந்த ஊருடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு அந்த கலாச்சாரத்தையே மாற்றி அவங்க தான் வசப்படுத்துறது தான் அவங்களுடைய வேலையை. தண்ணி மாதிரி, தண்ணிக்கு நிறமும் கிடையாது, சுவையும் கிடையாது. இனிப்பு விட்டிங்கன்னா இனிப்பு, மஞ்சள் கலர் ஊற்றிங்கன்னா மஞ்சள் கலர். அது மாதிரி தான் அந்த ஆரிய வந்தேரிகளுக்கு ஒரு நாடு. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவோம், ஆந்திராவில் தெலுங்கு பேசுவோம், அது எந்த ஊரில் கர்நாடகாவில் கன்னடம் பேசுவோம். அவனுக்கு தாய்மொழி. ஆனால் அங்கே எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதத்தை வச்சுக்கிட்டு இருப்பான். அதுதான் அவங்களுடைய வேலை. அவங்க கடவுளுக்குள்ளே உங்களுக்கு திணிப்பாங்க, அவங்களுடைய சிஸ்டத்தெல்லாம் திணிப்பாங்க. இப்படி இவங்க பண்ணுறதெல்லாம் எதிர்த்து ஒழிச்சு கட்டுவேன்னு வந்தது தான் பௌத்த மதம். புத்தர் பொங்கி எழுந்தார். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அது பொங்கி எழுந்ததுக்கு பிறகு அசோகர் பண்ணுற மன்னர்கள்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்த போது தான் இவங்க அடங்கினார். யாகம் வளர்க்குறதே அதுக்கு பிறகு தான் நின்றுச்சு. அது ஒன்றும் பசுமாட்டை அடித்து போடுறது தான் அவங்க வேலையாக இருந்தது. பசுமாட்டை கொள்றதே அவங்க தான். இன்றைக்கி பசுமாட்டை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேஷம் போட்டுட்டு சுற்றுறாருங்க. யாக பசுக்கள்னு பேர் அதுக்கு. அந்த யாக பசுக்களை இது பௌத்த மதம் பெருசான உடனே அப்புறம் மாவில் செஞ்சு அதை இது பண்ணாங்க. அதையும் செய்யக்கூடாதுன்னு நிறுத்தினாங்க. அதுக்கு பிறகு தான் யாகம் வளர்க்குறதே நின்றுச்சு. நீங்கள் அந்த மாதிரி யாகமெல்லாம் நடத்துறது இல்லை, ஏன்னா அரசாங்கம் தடை விதிச்சிருச்சு. அந்த மாதிரி ஆட்கள் இப்போ ஆகம விதிங்கிறது இவங்க கொண்டது தான். எந்த நாம் கும்பிடுற சாமிகள் எல்லா சாமியும் அவன் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இவன் சாமி போயிடுச்சு, இவனுடைய சாமி பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது, விழாவும் கிடையாது. இவன் சாமி காலி ஆகி போச்சு. உடனே பார்த்தான், நம்ம சாமியவே இவன் சாமியை மாற்றிக்கிட்டான். இப்போ கோலவெடியம்மன் இருக்குது, கடுமாடி சின்னம்மன் இருக்குது, மாரியம்மன் இருக்குது, துளுக்கானத்தம்மன் இருக்குது, கருப்பண்ணசாமி இருக்குது, மதுரை வீரன் இருக்குது, சப்த கன்னியர் இருக்குது, அங்காள பரமேஸ்வரி இருக்குது, துர்க்கை அம்மன் இருக்குது. அம்மன் வழிபாடு ஆரிய வந்தேரிகளுக்கு கிடையாது. அதையெல்லாம் இவன் உள்ளே பூந்துட்டாங்க. உள்ளே பூந்துக்கிட்டு அதில் வசூல் வருதுன்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு கோயில் ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை நடமாத கோயிலாக இருக்கிறவங்களும் அவன் கவலைப்பட மாட்டான். அதுக்கு உதாரணம் தெளிவான உதாரணம் நம்முடைய கருமாரியம்மன் கோயில், திருவேற்காடு. நடமாத கோயில் இது. நான் போயிருக்கிறேன்.
நடமாத கோயிலாக இருக்கும்போது நான் போயிருக்கிறேன். அதை வந்து பிரபலமாக்குனது வந்து கேஆர் விஜயா, நடிகை கேஆர் விஜயா தான் அந்த பிரபலம் பொம்மை பத்திரிக்கையில் அதை பற்றி ஒரு பெரிய கட்டுரையெல்லாம் எழுதி அதை நான் கும்பிட ஆரம்பிச்சப்பறம் நான் அப்படி ஆன உடனே நம்ம ஊர் தான் தெரியாத ஒரு நடிகை சொல்லிட்ட உடனே அதை எப்படி ஐயப்பன் சிவாஜி கணேசனும் நம்பியார் பெருசாக்குனாங்களோ அது மாதிரி கருமாரியம்மா கேஆர் விஜயாவில் பெருசாச்சு. அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகை அதிபர் வந்து அதை கூப்பிட போய் அவருக்கு சில நன்மைகள்லாம் நடந்த உடனே அது பெரிய கோயிலாகவே அவர் கட்டி கொடுத்துட்டார். கோயிலாக கட்டி முடித்த உடனே நடபாத கோயிலில் இருந்து அந்த பரம்பரை பூசாரிகள் அத்தனை பேர் அடித்து விரட்டப்பட்டார்கள். இவங்க உள்ள போட்டாங்க. இன்றைக்கி அந்த கருவறைக்குள்ளார நான் போக முடியாது. தொட்டு நான் கூப்பிட்ட சாமி அது. இன்றைக்கி அந்த சாமி கிட்ட கூட என்னால் போக முடியாது. இவங்க பூந்துட்டாங்க. இவங்க உள்ளே பூந்தோடனே உள்ளே பூந்துட்டு என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு கோயிலில் தான் அவன் என்ன பண்ணுறாங்க வீடியோ வேறு எடுத்து போட்டாங்க. கருவறைக்குள்ளார அதெல்லாம் தான் நடக்குது. அதெல்லாம் நம்ம போனால் கண்டுபிடிச்சிடுவோன்னு. கருவறைக்குள்ளார போகக்கூடாதுங்க, நம்மளை பார்ப்பனர்களாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் தெற்கு மாவட்டங்களில் இருக்கிற கோயில்கள்லாம் நான் ஆண்களை சட்டையை கட்ட சொல்கிறது அதுக்கு தான். பூணூல் போட்டிருக்குமா இல்லைன்னு பார்க்குறதுக்கு தான். அந்த அளவுக்கு அங்கே என்ன இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கீழே போட்டிங்கன்னா திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு போட்டு நீங்கள் சட்டையை காட்டும். பூணூல் போட்டிருக்குமா இல்லைன்னு பார்க்குறது. அந்த அளவுக்கு அவங்க அதை இருக்காங்க. அதனால தான் பெரியார் அழகாக சொன்னார், கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் முட்டாள். இப்போ தெரியுதா? நம்புற கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், கடவுளை நம்புகிறவன் முட்டாள்னு சொன்னார். கோயிலே வேணாடான்னார். கேள்வி என்னன்னா, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளைங்கிறது தான் தமிழ் இது. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் ஆபிச்சிருக்க, கடவுள் இல்லாத இடமே கிடையாது. அப்படின்னும் போது அது என்ன இந்த கோயிலுக்குள்ளார ஏன் போய் கும்பிடுறேங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஒரு கதை உண்டு. ஔவையார் ஒரு கோயிலில் படுத்திருக்காங்க. கர்ப்பகிரகத்துக்கு நேராக கால் நீட்டிட்டு படுத்திருக்காங்க. அந்த அர்ச்சகர் வந்து என் கிளவி அறிவில்லை, சாமி இந்த பக்கம் இருக்குது, அதுக்கு நேராக கால் நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஔவையார் எந்திரிச்சு கேட்டாங்க, சாமி எங்கே இல்லைன்னு சொல்லி அந்த பக்கம் கால் நீட்டி நான் படுக்கிறேன். எல்லாமே கடவுள் தூணிலும் இருப்பான் துருமணிலும் இருப்பான்னு சொன்னதுக்கு பிறகு கடவுள் அங்கே தான் இருப்பார், நீங்கள் அங்கே போகிறீங்க. அதனால தான் சொன்னார், உன் மனசே கடவுள், நீயே தான்டா கடவுள்னார். அதுதான் பௌத்த மதம் சொல்கிறது, அதே தான் சமண மதம் அதுதான் சொல்லுது. நீ ஒழுங்கிறத நீ தான் கடவுள், அதுதான் சமண மதம். அதனால தான் சமணர் பள்ளிகளில் வந்து ஒரு கர்ப்பகிரகம் இருக்கும், அது உள்ளார சாமி இருக்காது, வெற்றிடம். மனிதர்கள் தூய்மையானவர்கள் யார், ஒடுக்கமானவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களே கடவுள் ஆயிடுறாங்க, நீ உள்ளே போயிடலாங்கிறது தான் சமண மதம். அப்படி இருந்ததுனாக்கா ஆராத்தி காட்டி காசு பொறுக்க முடியாது, அபிஷேகம் பண்ணி காசு அடிக்க முடியாது. அதில் ஒரு சாமியை உள்ளே வச்சா பிழைக்க ஆரம்பிச்சு. அதுக்குள்ளார இவன் அதுக்குள்ளார என்னென்ன இவன் பண்ணுறாங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கர்ப்பகிரகத்துக்குள்ளார வரக்கூடாது. கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஸ்திரிங்க ஏஸ்திரிங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தான் கோயிலை கட்டுறாங்க. கட்டி முடிச்சு சிலையை வச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக முடியாது. அது உள்ளே இருக்கிற ஏர் கண்டிஷனரு, அது உள்ளே இருக்கிற பல்பு, அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிறிஸ்தவம் கண்டுபிடிச்சது, அதையெல்லாம் போட்டுக்குவான். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அவன் போக முடியாது. ஏமாத்து வேலை, ஏமாறுறவங்க இருக்கணும், ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விஷயம் உடனே ஒரு பொண்ணு வந்து இஷ்டத்துக்கு பட்டியலத்தெல்லாம் பற்றி பேசிட்டு வெளிதானே சுற்றிக்கிட்டு இருக்குது. யார் என்ன கேட்க முடிஞ்சது உங்களால்? இளையராஜா விடுங்க, ராம்நாத் கோவில் குடியரசுத் தலைவராக இருந்தவர், வாரணாசி கோயிலில் ஒரு ஒஞ்சவிருத்தி ஐயர் போட வெளியேன்னு சொல்லிவிட்டார்ல, உள்ளே போக முடியலையே அவரால். ராமர் கோயில் கட்டுறீங்க, குடியரசுத் தலைவியாக இருக்கிற திரௌபதி முர்மு அழைக்கப்படவில்லை. அதை விட கொடுமை என்ன இல்லை தெரியுமில்ல? சனாதன தர்மத்தின்படி பெண்களை இடிப்பிறவிகள். நிர்மலா சீதாராமங்கிற பாப்பாத்தையும் அவங்க கூப்பிடல, ஏன்னா பெண் இடிப்பிறவி, அவங்களே அவங்க கூப்பிடல. நாடாளுமன்ற கட்டடம் திறக்கிறாங்க, திரௌபதி முர்முக்கு அழைப்பு இல்லை. இளையராஜா என்னென்ன பண்ணி பார்த்தார், கூப்பிடல. அதனால் இளையராஜாவுக்கு இன்றைக்கி நடந்தது நீங்களான்னு கத்தி என்ன பண்ண போகிறோம்? அவர் வந்து அதை அசிங்கமாக நினைக்கல, அவர் தான் சொல்லிட்டாரு, அது நடக்கவே இல்லைன்றார். அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, வதந்தி அப்படின்னு. அது கேட்டுக்க வேண்டியது தான். என்ன அந்த இடத்துல உட்காந்துட்டா என்ன வேணாலும் பேசலாம்னு அவர் நினைக்கிறாரு. என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிற ஒரு நாள் அந்த உள்ளே போக முடியலையா? அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். முன்ன பார்த்தா சிரிப்பாக இருக்குது, அவ்வளோதான். இல்லை, அந்த அவங்களுக்குள்ளாரே ஒரு இது வச்சுருக்காங்களா சார், இவங்க தான் போகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளார ரீல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க இதில் வந்து ஐயர்னு ஒரு இனம் இருக்குது, ஐயங்கார்னு ஒரு இனம். ஆமாம், ஐயங்கார்கள் வந்து சிவன் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆமாம்,
பெருமாள் கோயிலுக்கு தான் போவாங்க. ஆமாம், ஐயங்கார்கள் வந்து நவகிரகத்தை இது பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்த வடகலை பெருமாள் தென்கலை. கோயில்ல எல்லாம் வந்து நவகிரகம் இருக்காது. ஓகே. சிவன் கோயிலில் தான் நவகிரகம் இருக்கும். அவங்க வந்து ஐயருங்க தான் ரெண்டு இது இடத்துக்கும் போவாங்க. அப்போ பெருமாள் கோயிலுக்கு அவங்க தான் போவாங்க, இது சிவன் கோயிலுக்கு அவங்க தான் போவாங்க. சரி. ஐயங்கார்கள் வரமாட்டாங்க. ஐயங்கார்கள் புரோகிதமெல்லாம் பண்ண மாட்டாங்க, ம். ஐயர்கள் தான் பண்ணுவாங்க. இல்லை, நடிகை கஸ்தூரி அவங்க சொல்லும்போது இதுக்குள்ளாரே நிறைய விஷயம் இருக்குது, இது இந்த பார்ப்பனர்களே நிறைய பேர் உள்ளே போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதனால தான் கேட்குறேன். போக முடியாது இல்லை, அவங்க போக மாட்டாங்க, அவங்கள தடுக்க மாட்டாங்க. ஐயங்கார் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறது வந்து யாரும் தடுக்க மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா சிவபெருமான் வந்து வேதத்தில் சொல்லப்படாத ஆள் கடவுள். ஓகே. வேதங்களில் சொல்லப்படாத எந்த கடவுளையும் ஐயங்காரர்கள் கும்பிட மாட்டாங்க. அதனால தான் முருகனையும் கும்பிட மாட்டாங்க, சிவனையும் கும்பிட மாட்டாங்க, அம்மனையும் கும்பிட மாட்டாங்க, பெருமாளை தான் கும்பிடுவாங்க. நம்ம அந்த கருவறைக்குள்ளே போனால் என்ன சார் ஆகிடும்? தெரியாது. கருவறைக்குள்ளார போனாங்க இவனுக்கு மட்டும் திட்டு வேலையெல்லாம் தெரியும், அவ்வளோதான் தெரியும், வேற என்ன இருக்குது? அதெல்லாம் என்ன இருக்குது? இருட்டு ஒரு ரூம் இருக்கும், அதை சுற்றி கொஞ்சம் கேப் இருக்கும். நான் போயிருக்கேன். ஏன் நீங்கள் பார்க்க ஐயர் மாதிரி இருக்கீங்க? இல்லை, ஐயர் அது முதல்ல அது ஒரு இது இருந்தது, என்ன ஐயங்கார் நினச்சி உள்ளே விட்டாடு. சட்டையை கேட்டு சொல்லிட்டாங்க. அந்த குழப்பம் கொஞ்சம் நடுக்குது. அது மாதிரி உங்களை ஆரம்பத்தில் பார்க்குற எல்லாருக்கும் அப்படி இருக்கும். ஒரு தடவை என்னாச்சுன்னா ஒரு பூச்சாரி உள்ளே விழுந்துட்டார். ஒரு என்ன டாக்டர் தெரியும், சார் உள்ளே வாங்கினாங்க. அப்போ தான் கற்பகிரகத்துக்கு உள்ளார போய் எல்லாம் பார்த்து பாரு. அந்த நேரத்துலலாம் உள்ள ஒன்றும் பண்ண முடியாது, அப்போல்லாம் பேசாமல் ஆயிடுவானுங்க. மற்றபடி பொதுவாக போகிறது, நான் கோயிலுக்கு போகிறதே மனைவி கும்பிடுவாங்க, அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்பேன். யார்? பொதுவாக இந்த கோயில்களுக்கெல்லாம் போனாக்கா அந்த கோயிலில் வந்து யார் கட்டினது, அதில் இருக்கிற சிற்ப விதிகள், அது எந்த சிஸ்டத்தில் கட்டியிருக்கான், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கான், அதெல்லாம் தான் நான் பார்க்க போவேன். ஏன்னா கோயிலில் தான் நம்முடைய ஆர்கிடெக்சர் நிறையா தெரியும், அதுக்காக போவேன். அது மாதிரி நான் போகாமல் இன்றைக்கி ஒன்றும் போகாமல் நான் மிஸ் பண்ணிட்டு இதாகிட்டு இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம். அது ஒன்று நான் இது ஒன்று நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அது எப்படியாவது போகணும், அது போகணும். மற்றபடி தஞ்சாவூர் கோயிலாம் திருப்பி நான் அடிக்கடி போகிற இடங்க. ஏன்னா அதெல்லாம் தமிழர்களுடைய கட்டடக்கலை, அதாவது பொறியியல் திறமை உலகம் பார்த்து வைக்கிற ஒரு விஷயம். அது மாதிரி சில கோயில்கள்லாம் இருக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில், அது உள்ளார யாரோ வந்து அதை இடிஞ்சிடக்கூடாதுங்கிறத சிமெண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல மாத்திரம் கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் மாத்திரம் ஒரு இடம் வந்து ஒரு மரக்கதவு போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அதை திறந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஊர்த்துவ தாண்டவம், பக்கத்தில் பார்வதி நிற்கிறது, அந்த அப்படியே அந்த புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். அந்த ஊர்த்துவ தாண்டவத்தில் சிவபெருமான் வந்து அந்த காதில் இருக்கிற கொலையை மாற்றத்துக்கு அந்த காலை தூக்கிட்டு காதில் மாட்டிக்கிட்டு இருப்பார். பார்வதி பக்கத்தில் நின்று இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னால் இதை செய்ய முடியும், ஆனால் நான் பெண் அது மாதிரி செய்ய மாட்டேன். அந்த முகத்தில் அது தெரியுங்க. அந்த அவங்க அந்த அந்த அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் அதை அழகாக காட்டுவாங்க. ஒரு விளக்கை வஞ்சி ஏற்றி அதை அப்படி கீழே இருந்து அப்படி கொண்டு போவாங்க. அந்த பார்வதியுடைய முகத்தில் அந்த இது என்னாலேயும் முடியும், நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அற்புதமான இது. அதை வந்து யாரோ ஒரு நல்ல மனசுக்காரர் தான் அந்த சிற்பங்கள்லாம் இடிஞ்சு போயிடக்கூடாதுக்கு அப்போ பிற்காலத்தில் சொன்னாங்க. அந்த காஞ்சிபுரம் போனால் அதை அந்த கோயிலுக்கு போய் அதை நான் பார்த்துட்டு வருவேன். இதெல்லாம் அற்புதங்கள். இதெல்லாம் நம்ம சுற்றுலாத்துறையில் இதெல்லாம் சொல்லி பண்ணணும். இன்னொரு அந்த கோயில் எது ஞாபகம் மறந்து போச்சு. சிவபெருமான் வந்து பார்வதியை பின்பக்கம் இருந்து கன்னத்தை இதை இப்படி பிடிக்கிறதுக்கு வருவார். இப்படி நிற்கிறாரு, பார்வதி இப்படி இருக்கா, கை இது ஊரில் வருது, இது இங்கே நிற்குது, தொட போறாருங்கிற கூச்சமும் வெக்கமும் பார்வதி முகத்தில் அந்த அப்படி தெரிச்சுக்கிட்டு நிற்குது. சிவபெருமான ஆசையோடு இருக்கு. அவர் முகத்தில் அந்த தொட போகிற அந்த காம வேட்கை, அவர் தொட போகிறாருங்கிற அந்த நாணமும் கூச்சமும், பெண்மைக்குரிய கூச்சம் ஃபோட்டோவில் எடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற உங்கள் கேமராலாம் பிக்சரைஸ் பண்ண முடியாது. அந்த 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 எமோஷனை பிக்சரைஸ் பண்ண முடியாது. கல்லில் வடிச்சிருக்காங்க. ஒரு மோனாலிசா பெயிண்டிங்கு குறும்புத்தனமாக பார்க்குறாருங்கிறத வச்சுக்கிட்டு உலகம் பூரா போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை போல் 1000 கோடி பங்கு அதிகமான ஒரு சிலை நம்ம ஊரில் இருக்குது, விளம்பரப்படுத்து.
இதையெல்லாம் பார்க்க போங்க. அதை விட்டுட்டு கர்ப்பகிரகத்தில் தான் கடவுள் இருக்குன்னு நம்புறாருனாக்கா இளையராஜா அவனுடைய பக்தியினுடைய இது அவ்வளோதான் தெரியுது. இல்லை பல வருடமாக இந்த போராட்டம்ன்றது இருக்கு தானே சார் செய்யும். 1300 ஆண்டுகளாக நடக்குது. ஞான சம்பந்த காலத்திலிருந்து நடக்குது. அந்த ராஜராஜ சோழனையே தண்ணி காட்டினவனுங்களாச்சு. அவனுக்கு என்ன சாதாரண ஆட்களா அவனுக்கு அது தெரியுமில்ல. பன்னிரு திருமுறைகள்னு அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஞான சம்பந்தர்லாம் எழுதின பன்னிரு திருமுறைகள் ஓலைகள் சிதம்பரம் கோயிலில் சிக்கிக்கிச்சு. 60,000 பாடல்கள் மொத்தம். நம்பியாண்டார் நம்பிகள்ங்கிற ஒரு சிவனடியார் ராஜராஜ சோழன்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த பன்னிரு திருமுறைகள் ஓலைகள்லாம் இவனுங்க இந்த தில்லைவாழ் அந்தணர்களை உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க, கரையம் அரிச்சிரும் போட்டுருக்கு, அதை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வா அப்படிங்கிறான். உடனே சிதம்பரத்துக்கு அவன் போகிறான். அவனுடைய ஆட்சியின் கீழே தான் இருக்குது. ராஜா போகிறான். இந்த தீட்சிதர்கள் எவ்வளோ திமிரு பாருங்க. அந்த காலத்துலேயே இருக்குதுன்னா அப்புறம் இளையராஜாவெல்லாம் விடுவாங்களா? அதெல்லாம் அது கொடுக்க முடியாதுங்க. என்ன காரணங்களாங்க? அது என்னன்னாக்கா அந்த எழுதுன 4 பேரும் வந்து அவங்களா வந்து கேட்டால் தான் அதை கொடுக்கணுங்கிறது தான் விதி. அதனால் அவங்க வந்து கேட்டால் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னாங்க. அவ்வளோதானே, அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அவங்க மாதிரியே 4 சிலைகளை அப்படி செஞ்சு ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு வந்து அவங்க 4 பேர் வந்துட்டாங்க, கொடுங்கன்னாங்க. இதெல்லாம் வெறும் சிலை தானே, அதை எப்படி கொடுக்க முடியும்? அப்படியா? அப்போ அங்கே இருக்கிற நடராஜர் இருக்கார், அவரும் வேறு சிலை தானே அப்படின்னு கேட்ட உடனே தான் நின்னானுங்க. அது சிலைன்னா இது சிலை, அது கடவுள்னாக்க இவங்க அவங்க தான். வாயை மூடிட்டா. ஏறத்தாழ 60,000 பாடல்களில் இன்றைக்கி 20,000 பாடல்களில் 40,000 பாடல்கள் அழிஞ்சு போச்சு. அப்படி காப்பாற்றப்பட்ட தான் பன்னிரு திருமுறைகள். ராஜராஜ சோழனுக்கு அந்த ஆட்டத்தை காட்டணும். அதனால் சாதாரண போராட்டம் இல்லை. யூதர்கள் இனமும் ஆரிய வந்தியர்களும் ஒரே இது தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தான் பெரியார் சொன்னார், ஜாக்கிரதையாக இருக்கடா ஜாக்கிரதையாக இருக்கடா. சரண் மாதவையில் அதானே பண்ணாங்க. அவர் காசை வாங்கிக்கிட்டு குருகுலம் நடத்துகிறானுங்க. பெரியாரையை கீழே உட்கார வச்சுட்டு பழைய சாதத்தை போட்டாங்க. அப்போ தான் கேட்டார், என் காசை வாங்கிட்டு எனக்கே பழைய சாதம். அப்புறம் அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்டாக்கா உயர் ஜாதிக்காரர்கள் இந்த பாப்பார பசங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடும் மீந்த சாப்பாடு வீணாக போன சாப்பாடு தான் மற்ற பசங்களுக்கும் போட்டிருக்காங்க தெரிஞ்சதுனால தானே திராவிட கழகத்தை ஆரம்பித்தார். சரண் மாதவை குருகுலம் தான் பெரியாரை முழுக்க மாற்றினது, நாத்திகராக மாற்றினதுக்கு காரணம் அந்த இடம் தான். பார்ப்பன எதிர்ப்பை உருவாக்குனது அந்த இது தான். அதுதான் இன்றைக்கி இளையராஜாவுக்கு நடந்தது. அவரை பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. முயற்சி பண்ணுங்க, என்னைக்கா ஒரு நாள் உங்களையும் முயற்சி பண்ணுறாரு. தன்னை பிராமணா காட்டிக்கிறதுக்கு பார்க்குறாரு. அதனால தான் வந்து கடவுளறிய அப்படின்லாம் இது. கடவுளை நீ அறிஞ்சிக்கிட்ட, கடவுளுக்கு ஒன்றும் அறியலையப்பா, தானே கஷ்டம். ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரம் வந்து பழுதடைஞ்ச கோபுரத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்கு காஞ்சி மகா பெரியவா அவர் சொன்னார் சொல்லிட்டு நிதி வசூல் பண்ணி கொடுத்தாரு. கச்சேரிகள் நடத்தி நிதி வசூல் பண்ணி கொடுத்தாரு. கட்டி முடித்ததுக்கப்புறம் கலசாபிஷேகம் பண்ணும்போது இளையராஜாவை அளவு பண்ணல, காசு கொடுத்தது அவர் ஒன்றும் விடலை. அவருக்கு ஒன்றும் இது ஒன்றும் புதுசு இல்லை, அன்றைக்கி விடலை. அதுக்கப்புறம் வந்து திருவையாறு உற்சவத்தில் இன்றைக்கி வந்து இளையராஜாவை அனுமதிக்கலை. மியூசிக் அகாடமியில் வந்து அவரால் கச்சேரி பண்ண முடியல. அதெல்லாம் இந்த இந்த அசிங்கத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு நாம அதை அசிங்கம் நினைக்கிற ஒரு கௌரவமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு தான் வதந்தின்னு டைரெக்டாகவே சொல்லிட்டு. அது என்ன பண்ணுறது, வேறு என்ன சொல்ல முடியும்? கருவட்ட பிறகு கொடுத்த பாப்பாத்தி மாதிரி தான் இருக்கார் அவர். அதுக்கு அதே தான் இப்போ இளையராஜா கோயில் போன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த பழமொழியை மாற்றிக்கலாம். இப்போ இது இன்னமும் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இந்த மாதிரியான விஷயம்? பாருங்க, இப்போ இல்லாட்டி போனாக்கா அந்த பெண் வந்து அந்த மாதிரி பேசிட்டு ஜாலியாக வெளியே சுற்றுறதுன்னா என்னங்க அர்த்தம்? வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவங்கள உள்ள தள்ளி இருக்கணும். கஸ்தூரி சொல்கிறேன். ஆனால் குழந்தைய காட்டி வெளியில் வந்துருச்சுங்கிறது வேறு விஷயம். பேசுறது இது இல்லை. அதை தாங்க பெரியார் சொன்னார். அவங்க நான் பாம்பு மாதிரி வால் ஆடிட்டு இருந்தால் கூட போதும், மறுபடியும் விஷயம் வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கு. பொல்லா துச்சனருக்கு அங்கம் முழுதும் விடமையாம். பொல்லா துச்சனர் இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கு. மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நெட்வொர்க்கின் சார்பாக மிக்க நன்றி.